தமிழ், தெலுங்கு மொழிகளில் நடிகையாக இருக்காங்க சென்னையை சேர்ந்த சமந்தா. அதிகமான தெலுங்கு படங்களில் நடித்ததால் ஹைதராபாத்லேயே செட்டில் ஆயிட்டாங்க. கதாநாயகியாக தமிழில் சமந்தாவுடைய முதல் படம் பானா காத்தாடி. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே தமிழில் அவங்க சிறப்பு தோற்றத்தில் நடித்த விண்ணை தாண்டி வருவாயா படம் ரிலீஸ் ஆச்சு. தெலுங்கில் அதே படம் ஏ மாய சேசாவே அப்படின்ற பெயரில் உருவாச்சு. அதில் த்ரிஷா கதாபாத்திரத்தில் தெலுங்கில் நடித்தவங்க தான் சமந்தா. படம் ரிலீஸ் ஆகி 15 வருஷங்கள் கடந்ததுக்கு அப்புறமும் அந்த படத்தோட ஒவ்வொரு காட்சியையுமே இன்னும் ஞாபகத்தில் வச்சுருக்காங்க சமந்தா. சமீபத்திய பேட்டி ஒன்றில் ஏ மாய சேசாவே படத்தில் கார்த்திகேட் கேட் பக்கம் நான் சந்திக்கிறது தான் முதல்ல படமான காட்சி. அந்த படத்தோட ஒவ்வொரு காட்சியையுமே அணுவா என்னால் மறுபடியும் யோசிக்க முடியும். கௌதம் மேனன் கூட வேலை பார்த்தது அற்புதமான அனுபவம். கதாபாத்திரம் என்ன செய்யணும், அதை எப்படி நம்ம கிட்ட இருந்து வாங்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சவர் தான் கௌதம்னு குறிப்பிட்டிருந்தாங்க. முதல் படமாச்சே, எப்படி மறக்க முடியும்? அது மட்டும் இல்லை, அந்த படத்தில் சமந்தா காதலிச்ச நாக சைத்தன்யாவையே நிஜ வாழ்க்கையிலையும் கல்யாணம் பண்ணாங்க. சில வருஷங்களில் பிரியவும் செஞ்சிட்டாங்க. நிழலில் மறக்க முடியாத காதல் அனுபவம் நிஜத்தில் மறக்க நினைக்கிற காதல் அனுபவமாக அமைஞ்சிடுச்சு சமந்தாவுக்கு. யாருக்குமே இப்படி அமையக்கூடாதுங்க.